بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. للطائفين والعاكفين والركع السجود. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا احتسابا غفر له ما تقدم من ذنبه، ومن قام رمضان إيمانا احتسابا غفر له ما تقدم من ذنبه، ومن قام ليلة القدر إيمانا احتسابا غفر له ما تقدم من ذنبه. كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்தஸ்தில நம்மையும் சேர்த்து நல்லருள் புரிவானாக. ஆமீன். உலக பொதுமறை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குடும்பாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் மொழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை வாழ்க்கை வழிமுறைகளை தொடராமல் பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக ஊரில் உண்டான, இன்னும் குறிப்பாக உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் கொண்டிருக்கட்டுமா. ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே 3வது ஜும்ஆவிலே நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் கடந்து வந்த 20 நாட்களின் பாதைகளில் பாவம் என்ற முட்கள் தைத்திருந்தாலும் அதை எடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாத்து நம்மவர்களுடைய நோன்பையும் இரவு நேர வணக்கங்களையும் கபூல் செய்து விடுவானாக. ஆமீன். இந்த ரமலானுடைய காலங்களில் என்னென்ன அமல்கள், இதர அமல்கள் செய்தோமோ, ஸலாத், குர்ஆன் திலாவத், தஸ்பீஹ், இன்னும் பிற வணக்கங்களின் மூலமாக நம்மையும் நம்மவர்களுடைய குடும்பங்களிலேயும் செழிப்பையும் பாக்கியத்தையும் உண்டாக்கி கொடுப்பானாக. ஆமீன். இறுதியாக அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய புனிதத்திலும் புனிதம் என்று சொல்லக்கூடிய ரமலானின் இறுதி பத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மவர்களுடைய அனைத்து விதமான இபாதத்துகளையும் மற்ற சென்ற நாட்களை போன்று இபாதத்துகளை முடக்கி விடாமல் ரப்பல் ஆலமீன் செழிப்பாக்கி அதிலே இபாதத்தின் மூலமாக சுகத்தை பெற்று தரக்கூடிய ஒரு வாய்ப்பை ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். இறுதியாக நம்மிலே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் துஆ செய்ய சொன்னார்களோ, துஆக்கான வேண்டிக் கொண்டார்களோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் எண்ணத்திலே எதை எண்ணம் கொண்டார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோய்களை ஷிஃபாக்கி அவருடைய எண்ணங்களை மக்பூலியத்தாக கபூல் செய்து கொடுப்பானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நன்மாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நன்மாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வக்கீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்துள்ளுவாயா. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுடன் நம்மை விட்டும் 20 நோன்புகள் முடிவடைகின்றது. அல்லாஹ்வின் பேரருளால் 20 நாட்களில் முந்திய 10 ரஹ்மத்தாகவும் 2வது 10 மக்ஃபிரத்தாகவும்
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை கொண்டு முடித்து வைத்திருக்கின்றான். முதல் பத்திலே அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், இரண்டாவது பத்திலே மக்ஃபிரத் என்ற அடிப்படையிலே அல்லாஹும்ம மக்ஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் என்று சொன்ன நமக்கு அடுத்ததாக வைத்துக்கும் மினன் நீரான், அல்லாஹும்ம ஆத்திக்னா மினன் நார், யா அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொடு. அல்லாஹும்ம ஆத்திக்னா மினன் நார், நரக நெருப்பை விட்டு எங்களுக்கு பாதுகாப்பை கொடு. வஅத்ஹில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன், சுவர்க்கத்திலே எங்களை பிரவேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு என்பதாக இறுதி பத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்திற்கு அழகாக கற்றுக் கொடுத்த துஆவையும் இந்த நேரத்திலே நமக்கு ஞாபகம் ஊட்டப்படுகின்றது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பொதுவாகவே ரமலானுடைய ஆரம்ப நேரத்திலே முதல் 3 நோன்புகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பயங்கரமாக இருக்கும். எந்த அளவு என்று சொன்னால் அதிபயங்கரமாக இருக்கும். இறையச்சம், தக்வா, தொழுகை, குர்ஆன், முதல் சஃப்பு, இரண்டாவது சஃப்பு, ஃபஜ்ருடைய நேரங்களிலே கூட்டம் அதிகரித்திருக்கும். இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா முதல் 3 நாட்களில் நம்மவர்களுடைய தக்குவாவும் நம்மவர்களுடைய அந்த நோம்பினுடைய எஃபெக்ட், அதனுடைய அந்த பிரகாசமும் நம்மவர்களுடைய அந்த தொழுகையும் அந்த 3 நாட்கள் அதையும் மிஞ்சியது என்று சொன்னால் 1 வாரங்கள். நீங்க ஒவ்வொரு பள்ளிகளிலையும் நாம பார்க்கலாம். நம்ம ஊர்ல இல்லை, எல்லா ஊர்களையும் நீங்க பார்க்கலாம். அதிபயங்கரமாக இளைஞர்களுடைய கூட்டம், பெரியவர்கள், சிறார்கள், அது என்னவோ தெரியல பெருமக்களை அந்த 3 நாட்கள் 1 வாரங்கள் மட்டும்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ரமலானுடைய காலங்கள்ல அந்த எஃபெக்ட், அந்த பவர் நம்முடைய கண்ணுக்கு தெரியல, என்னவோ தெரியல. அடுத்து 3 நாட்கள் 1 வாரம் கழிச்சிருச்சுன்னு பாருங்க, பள்ளிகள் காலியாக இருக்கும். எந்த அளவு என்று சொன்னால் எல்லா ஊர்லையும் சொல்லப்படும், பார்த்திருப்பீர்கள், அதிகபட்சமாக இஷாவுடைய தொழுகையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிலால் சாப்பிய காமத்து சொன்ன பிறகு 1 சஃப்புகளுக்கு ஆள் குறைவா இருக்கு, தேட வேண்டியதா இருக்கு. எப்படி இந்த சஃப்புகளை யாராவது பூர்த்தி செய்ய ஆள் வருவாங்களா அப்படின்னு சொல்லி. இது எந்த நேரத்துல பெருமக்களை ரமலானுடைய காலங்கள்ல நிகழக்கூடிய ஒரு உண்மையான விஷயம். எல்லா ஊர்களிலும் மோமின்களுடைய அந்த ரமலானுடைய காலகட்டத்தினுடைய அந்த தக்குவா என்பது இன்றைய சூழ்நிலைமையை நாம் விவரிக்கும் பொழுது பெருமக்களே மிகவும் பின்தங்கியவர்களாக மோமின்களாகப்பட்ட நாம் நம்மவர்களுடைய வாழ்க்கையே ரமலானுடைய காலங்கள் கூட ஓட்டிக்கொண்டிருக்கின்றோம். இது எவ்வளவு பெரிய நஷ்டத்தை உண்டாக்கும் என்பதை பெருமக்களே நாம் அறியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அடிக்கடி சொல்வதுண்டு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளில் அதிகமாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புலங்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், என்னுடைய உம்மத்தினுடைய நாவிலிருந்து எப்பொழுது அல்லாஹ் அல்லாஹ் என்ற அந்த துஆவினுடைய மகிமை எடுக்கப்பட்டு விடுமோ, அதைவிட கை சேதத்திற்குரிய மோமின்கள் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது என்பதாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வார்த்தைகள் அடிக்கடி இந்த ஜாலங்களை பேசிக்கொண்டு இருக்கும். இன்றைக்கு மோமின்களுடைய இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது பெருமக்களே ரமலானுடைய காலங்கள் தான். ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு நேரங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதாக சுட்டி காட்டுகின்றார். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சொல்லுகின்றார்கள். ஆனால் ரமலானுடைய காலங்களை பொறுத்த அளவு துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு நேரம் என்பது இல்லை. நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் துஆக்கள் நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அது எந்த தருணத்தில் வேண்டுமானாலும் அது அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். இது ரமலானுடைய மாதம் என்பதாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கக்கூடிய அழகான வார்த்தை. இன்றைக்கு பெருமக்களே மோமின்களிடத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த துஆ என்ற ஒரு ஆயுதம், தொழுகைதான் முக்கியம், தொழுகை முக்கியம். ஒரு கடைக்கு போறோம், கடையினுடைய முதலாளி கூலியை எப்பொழுது கொடுப்பார் என்று சொன்னால் இறுதியில் தான் கொடுப்பார். அதே போன்று இந்த சமுதாயம் என்றைக்கு அல்லாஹ்விடத்திலே
கையேந்துவதை விட்டுவிடுமோ, இந்த பயங்கரமான இந்த முசீபத், இந்த அடி மோமின்களிடத்திலே எங்கேயோ அதனுடைய பவர் காட்டப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார். பெருமக்களே, இன்றைக்கு பலஸ்தீனத்திலே நீங்கள் பார்க்கலாம், ரமலானுடைய காலங்களிலே இந்த ஒரு வார காலமாக நீங்கள் எல்லாம் மீடியாக்களை திரட்டி பார்த்திருப்பீர்கள். ஒரு வார காலமாக சஹருடைய நேரங்களிலே நோன்பு வைத்த வண்ணமாக இருக்கக்கூடிய அதிகமான பெண்கள், சிறார்கள் சதை பிண்டம் பிண்டமாக வெடித்து சிதறக்கூடிய ஒரு அவல நிலையை பெருமக்களே ஒரு மோமின்களுடைய உள்ளத்திலே பலஸ்தீனத்திலே நாம் பார்த்து வருகின்றோம். எங்கோ நடக்கக்கூடிய ஒரு காரியம் என்பதாக பெருமக்களை நாம் விட்டுவிட முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையையும் நாம் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய துஆக்கள், நீங்கள் கையேந்தக்கூடிய அந்த கையேந்தல் என்றைக்கு தடைபட்டு விடுமோ, என்றைக்கு அதை பின் துயராமல் விட்டு விடுவீர்களோ, இதனுடைய பவர், இதனுடைய அடி மோமின்களிடத்தில் எங்கேயோ சென்று கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அங்கே அடி விழுகின்றது என்று சொன்னால் இந்த மோமின்களாக இருக்கக்கூடிய இங்கே நாம் பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம். இது தெளிவான ஹதீஸ். எல்லா கிரந்தங்களிலும் அழகாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். பெருமக்களே, இன்றைக்கு இளைய சமுதாயமும் சரி, பெருமக்களும் சரி, பெண்களும் சரி, இந்த ரமலானுடைய காலங்களில் கூட பெருமக்களே நோன்பு கஞ்சி என்பதாக சொல்லுகின்றோம். நோன்பு வந்த நாளத்தான் அதுக்கு பேர் என்னங்க? நோன்பு கஞ்சி. அந்த நோன்பை மட்டும் தூக்கிடுங்க. கஞ்சி என்ன கஞ்சிங்க? அது காலையில குடிக்கக்கூடிய என்ன, இந்த சோறு பழைய சோறை வச்சு கொடுப்ப பழைய கஞ்சா, என்ன கஞ்சின்னு தெரியாது. அப்ப நோன்பு கஞ்சியினுடைய பவர் அந்த நோன்பை கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு மக்களிடத்தில் இருக்கக்கூடிய பவர் என்ன தெரியுமா? கஞ்சை கொண்டுதான் நோன்பு என்பதாக நாம் ஆக்கிவிட்டோம். இதுதான் நிதர்சன உண்மை. இன்னைக்கு எல்லாத்தையும் பாருங்க, எல்லாவற்றையும் பொதுவாக நோன்பை கொண்டுதான் கஞ்சி, அதுதான் நோன்பு கஞ்சி. மற்ற நேரங்களில் அதற்கு நோன்பு கஞ்சி என்பதாக சொல்லப்படாது. ஆனால் இன்றைக்கு சமுதாயம் என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், நோன்பு கஞ்சிக்கு கொடுக்கக்கூடிய அந்த கண்ணியமும் அக்கறையும் ஆர்வமும் நாட்டமும் தேட்டமும் இந்த ரமலானை ஒட்டி இருக்கக்கூடிய, எப்ப ரமலான் தான் உனக்கு அந்த கஞ்சியை கொடுக்கின்றது. அந்த இஃப்தார் என்ற அடிப்படை கொள்கை, அதற்கு மகிமையை அந்த கஞ்சி தான் கொடுக்கின்றது என்ற ஒரு தராதரம், என்ற ஒரு நிபந்தனை கூட இல்லாமல் பெருமக்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்மவர்கள் அதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்தை மொத்தமா என்ன செஞ்சிட்டோம்? இபாதத்தை அழிச்சு கொண்டு இருக்கிறோம். இதனுடைய எஃபெக்ட் தான் பெருமக்களே. நீங்கள் நினைக்க எப்படி வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸினுடைய தோரணையில் இன்றைக்கு பலஸ்தீனங்கள் அடி வாங்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பெருமக்களே. பொதுவாக ரமலானுடைய ஆரம்ப காலகட்டம் தான் பவராக இருக்கின்றது. அப்படி விட்டுவிட முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலங்கள் 20 நாட்கள் ஓடிவிடலாம். இன்று எடுத்து வைக்கக்கூடிய அடி இருக்கின்றதே, நாம் நகர்த்தக்கூடிய இந்த 10 நாட்கள் இருக்கின்றதே, மிகவும் பாக்கியம் வாய்ந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். ரமலானில், புனித ரமலானில் ஆக சிறந்த 10 நாட்கள். ரமலானே சிறந்ததுதான், ஆனால் இறுதி நாள் இருக்கின்றது ஆக சிறந்த நாள் என்பதாக பெருமக்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். ஏன் ஆக சிறந்தது இந்த கடைசி 10? லைலத்துல் கத்ரை உள்ளடக்கி இருக்கக்கூடிய கடைசி 10 ஏன் சிறந்தது? இந்த 10 இர்திகாஃப் என்ற அல்லாஹ்வினுடைய நேரடி டைரக்ட் கனெக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு 10. இந்த இறுதி 10 ஏன் சிறந்தது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் நேரடியாக இறுதி 10 களம் இறங்கி நன்மையை அடைந்த 10. இதனால் சிறந்தது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். நபியை குறித்து அன்னை ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்லுவார்கள். நிறைய சஹாபாக்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பார்கள். இதா தஹலுல் ஆஷிருல் அவாஹிர் ஃபீ ரமலான். எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி 10 ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால், தன்னுடைய கைலியை, லுங்கியை இறுக்கி வரிந்து கட்டிக் கொள்வார்கள். வாஹியா லைலஹு, ஒவ்வொரு இரவையும், அந்த கடைசி 10னுடைய ஒவ்வொரு இரவையும் ஹயாத்தாக்குவார்கள் அமலை கொண்டு. வாய்க்கல அகுலகு,
தன்னுடைய குடும்பத்தை, இந்த வார்த்தையை நீங்க இந்த ஹதீஸ்ல கவனிக்கணும், வாய்க்கல அகுலகு, தன்னுடைய குடும்பத்தை எழுப்பி விடுவார்கள். இந்த கடைசி 10 இந்த வார்த்தையை நீங்க ஞாபகம் வைங்க. இதே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் அல்லாத காலங்களிலும் தஹஜ்ஜத் தொழுவும் வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஹதீஸிலே பதிவு செய்வார்கள், எப்படி எந்திரிப்பாங்க தெரியுமா? ரமலான் அல்லாத காலங்கள்ல காம ருவைதா தஹப ருவைதா, ஹதீஸ விரிவாக சொல்லுவார்கள். வாஹலக பாபு ருவைதா வ தவல்லவ ருவைதா. மற்ற நாட்களில் தஹஜ்ஜத்துடைய நேரங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எழுந்திரும் பொழுது தன்னுடைய மனைவி மக்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி மெதுவாக எழுந்திருப்பார்கள், மெதுவாக கதவை திறப்பார்கள், மெதுவாக தன்னுடைய செப்பலை காலணியை எடுத்துக்கொண்டு பள்ளியை நோக்கி செல்வார்கள். ரமலான் அல்லாத காலங்கள் தான் இபாதத் செய்தால் போதும். தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே தன்னுடைய குடும்பங்கள் எந்த நேரத்திலே, காலை நேரங்களிலே வேலை வாய்ப்புகளின் காரணமாக பெண்கள் விழிப்பாக இருந்திருக்கலாம், அதனால் தூங்கி இருப்பார்கள் என்பதாக எந்த விதமான தொந்தரவும் செய்யாத அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ரமலானுடைய இறுதி 10 வந்துவிட்டது என்று சொன்னால், எந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹிலக பாபு ருவைதா, கதவை மெதுவாக திறப்பார்களோ, எந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவல்லா ருவைதா, செப்பலை இலகுவாக விளங்காமல் மக்களுக்கு மனைவிக்கு விளங்காமல் எடுத்து செல்வார்களோ, ஆனால் அதே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ரமலானுடைய மாதங்கள் இறுதி 10 வந்துவிட்டது என்று சொன்னார், தன்னுடைய மனைவி மக்களை என்ன செய்வார்கள் என்று சொன்னால் எழுப்ப ஆரம்பித்து விடுவார்கள். அவங்க எழுந்திருக்கல அப்படின்னு சொன்னா கோபம் ஒன்று என்ன செய்வாங்க, எழுந்திருங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்புடன் மனைவி மக்களை இந்த இறுதி 10 எழுத வைத்து அமல் செய்யக்கூடியவர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதாக வரலாறுகள் பேசிக் கொண்டிருக்கின்றது. பெருமக்களே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இதில் முதன்மையாக இருக்கக்கூடியது இந்த கடைசி 10 அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய மிக உன்னதமான ஒரு உயர்தரமான அமல் இருக்கின்றது என்று சொன்னால் அது இஅ்திகாஃப் என்ற அமல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவிற்கு எப்பொழுது சென்றார்களோ, மதீனா சென்றதில் இருந்து மௌத்தாகும் வரையிலும் இந்த கடைசி 10 நாளுடைய இஅ்திகாஃபை விட்டதாக வரலாறு இல்லை. அதிலும் கடைசி 2 வருஷம், மௌத்தா போறதுக்கு முன்னாடி 2 வருஷம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாள் இஅ்திகாஃப் இருந்தாங்க. கடைசி மௌத்தா போறதுக்கு வஃபாத் ஆகிற 1 வருஷம், அதுக்கு முந்தின வருஷம். ஆக கடைசி 10 என்ன செஞ்சாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃபை தொடர்படியாக இருப்பது மட்டுமல்லாமல் மனைவியுடன் என்ன செஞ்சாங்க, சேர்ந்து இருந்ததாக வரலாறுகள் பேசுகின்றது. அதற்கு பின்னாடி வந்த சஹாபாக்கள் என்ன, பெண்கள் தனியாக வீடுகள்ல என்ன செய்யணும், இஅ்திகாஃப் இருக்கணும் என்ற சட்டத்தை மாற்றி வைத்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா குழப்பமான காலகட்டத்தில் தடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி. ஆக பெண்களும் ஆண்களும் கடைசி 10 இஅ்திகாஃப் இருப்பது என்பது அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது என்ற நோக்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமலை தொடர்படியாக செய்தார்கள். தன் குடும்பத்தையும் ஏவினார்கள். இந்த உம்மத்திற்கும் தொடர்படியாக செய்ய வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் இஅ்திகாஃப் இந்த 10 நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள்? ஒன்று லைலத்துல் கத்ர், அல்லாஹ்வுடைய தொடர்பு. பெருமக்களே, இந்த இஅ்திகாஃபினுடைய தொடர்பு எப்படி அல்லாஹ்வை நேரடியாக தொடர்படுத்துகின்றது என்று சொன்னால், எப்படிப்பட்ட தரஜாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இஅ்திகாஃபின் மூலமாக கொடுக்கின்றான் என்று சொன்னால், நீங்க இந்த வரலாறுகளை நீங்க பார்க்கலாம். என்றைக்கு தனிமையே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து விரும்புகின்றோமோ அப்பொழுது அல்லாஹ்வுடைய நேரடியான அந்த கனெக்ஷன், அல்லாஹ்வுடைய நேரடியான தொடர்பு கிடைக்கின்றது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிராவுடைய குகைக்கு தவாப் செய்வதற்காக வேண்டி, அந்த வஹி எதிர்பார்த்தவர்களாக தவம் இருப்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற பொழுது ஒரே நாளில் என்ன செய்யல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹியை கொண்டு வந்து கொடுக்கல. என்ன, ஒரே இரவுல ஒரே நைட்ல
நபி என்ன செஞ்சிட்டாரு? அல்லாஹ்ட்ட போய் உட்கார்ந்துட்டாரு ஹிராவுடைய குகையில. அதனால நம்ம குர்ஆனுடைய அத்தியாயங்களை இறக்கிடுவோம், வஹியை கொடுத்துருவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கல. சில நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தியானத்துல இருந்தாங்க. தஸ்பியாத் இது போன்ற என்னென்ன அமல்களை அந்த நேரத்துல அல்லாஹ் கடமையாக்கினானோ அந்த அமல்களை ஏறக்குறைய 35 வயதாக நிரம்பிய ஒரு வாலிபராக அந்த ஹிராவினுடைய மலை குன்றிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுகின்றார்கள். ஏறக்குறைய 5 ஆண்டு காலங்கள் இந்த ஹிராவினுடைய குகையிலே வந்து போய் அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்திய பிறகுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுடைய முதல் வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற அத்தியாயத்தை இறக்கி வைத்தான் என்பதாக குர்ஆனும் பேசுகின்றது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் பேசிக் கொண்டிருக்கின்றார். பெருமக்களே, அல்லாஹ்வுடைய தொடர்பு நமக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தனிமை என்பது, அல்லாஹ்வுடைய புறத்தில் இருக்கக்கூடிய தனிமை என்பது மிகவும் நெருக்கத்தை பெற்று தரக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நீங்க வரலாறுகளை பார்க்கலாம். அதிகமான நாட்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய தொடர்பு தனக்கு ஏற்படணும், அல்லாஹ் கொடுக்கணும் என்ற நோக்கத்திலே ஒரு இடத்துல தவம் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார். இப்படி வரலாறுகளை நாம் நீண்ட தூரம் சென்று பார்க்கும் பொழுது பல நபிமார்கள் நபிப்பட்டம் கொடுப்பதற்கு அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்தக்கூடியதற்கு காரணமாக இருந்தது தனிமை. தனிமையிலிருந்து இபாதத் செய்யக்கூடிய ஒரு வழிமுறை. இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வுடைய தொடர்பு எங்களுக்கு வஹி கிடைத்தது போன்று என் உம்மத்திற்கு அல்லாஹ்வுடைய தொடர்பு அவர்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு இஅ்திகாஃப் என்ற அமல்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டாயமாக்கி வைத்தார்கள். இந்த இஅ்திகாஃபுடைய விஷயங்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். பல கிதாபுகளில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். மாஷருடைய நாள்ல, மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிழலே இல்லாத ஒரு நேரம், சூரியன் வெப்பம் தலைக்கு மேல் வந்து நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் நேரத்தில 7 நபர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிழலை கொடுப்பான் என்பதாக ஹதீஸ்களுடைய நெடுவிலும் நாம் பார்க்கின்றோம். இந்த 7 நபர்களில் பெருமக்களே அந்த ஹதீஸனுடைய தொடரிலே 2 விஷயங்களை ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து சொல்கின்றார்கள். ரஜுலுன் ஃபகாலத் ஐனாஹு, அதிலே ஒருவர் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தொடர்பிலே, தியானத்திலே, தனிமையிலே அல்லாஹ்விடத்திலே அழுது கேட்கின்றார் பாருங்கள். அவர்கள் இந்த 7 நபர்களில் ஒன்றாவதாக வரக்கூடியவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லுகின்றார்கள். இந்த தனிமை, மக்களை விட்டும் தூரமாகி இருப்பது, அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்தி அல் ஐனாஹு கண்களிலிருந்து தண்ணீர் வர வைக்கக்கூடிய ஒரு காரணம் எதிலே உங்களுக்கு கிடைக்கின்றது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஅ்திகாஃபினுடைய அமல்களில் தான் உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த 7 நபர்கள்ல ஒன்று. இரண்டாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஜுலுன் கல்புஹு முஅல்லகத்துன் ஃபில் மசாஜித், அவர் தன்னை அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலிலே அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே தன்னுடைய கல்வை பள்ளிவாசல் உள்ளேயே தொடர்பு படுத்தக்கூடியவர். இவருக்கு நேரடியாக அல்லாஹ்வுடைய தொடர்பு கிடைக்கும். இவர் மாஷருடைய நிழலே இல்லாத அந்த நேரத்திலே இவருக்கு நிழல் கொடுக்கும் என்பதாக இந்த ஹதீஸுடைய தொடரிலே நாம் பார்க்கின்றோம். இந்த 2ம் எங்கே ஏற்படுகின்றது என்று சொன்னால் பெருமக்களே, இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நிலைமை கிடைக்கின்றது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களே சொல்லி காட்டுகின்றார்கள். இஅ்திகாஃப் என்பதாக நம்ம சொல்றோம். சட்ட ரீதியாக இஅ்திகாஃப் என்று சொன்னால் ரமலானுடைய மாதங்களில் மட்டும்தான் வைக்க வேண்டுமா? ரமலானுடைய மாதங்களில் வைக்கப்படக்கூடிய இஅ்திகாஃபினுடைய தன்மை என்ன, நன்மைகள் என்ன? சட்ட ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது பெருமக்களே, இஅ்திகாஃப் என்பது 3 விதத்திலே வைக்கப்படுகின்றது. ஒன்று, சட்ட ரீதியாக கட்டாய இஅ்திகாஃப், கட்டாயமாக அந்த இஅ்திகாஃப் இருந்தே ஆக வேண்டும். 2வது, ரமலானுடைய காலங்களிலே குறிப்பாக இறுதி 10 இஅ்திகாஃப் சுன்னத்தே முஅக்கதா கிஃபாயா என்பதாக கிதாபிலே எழுதுகின்றார்கள். சுன்னத்தே முஅக்கதா கிஃபாயா 2வது. 3வது விஷயம் கிதாபிலே எழுதுகின்றார்கள், நஃபில். நினைச்சா இஅ்திகாஃப் வச்சுக்கிறலாம், நினைச்சா விட்டுறலாம். இது நஃபீலான இஅ்திகாஃப் என்பது உதாரணமா இஷா தொழுகைக்கு, தராவிடைய தொழுகைக்கு வரலாம். வரும் பொழுது என்ன செஞ்சிடறோம், நம்ம
இத்திகாஃபுல் ஹாதல் மஸ்ஜித் மாதும் து இல்லாஹி தாலா. அல்லாஹ்வுடைய பள்ளியில நான் நுழையிறேன், இத்திகாஃபுடைய நியத்துல நுழையிறேன் அப்படின்னு சொன்னாவே அந்த என்ன செய்யுது, அல்லாஹ் அந்த தொழுகை முடிக்கிற வரைக்கும், தராவி முடிக்கிற வரைக்கும், ஜிம்மா முடிக்கிற வரைக்கும் என்ன ஆகுது, அந்த இத்திகாஃபுடைய நன்மையை அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இது எப்ப வேண்டுமானாலும் என்ன நினைச்சா நியத்து செஞ்சு இத்திகாஃபுடைய நியத்துல வந்தா உங்களுக்கு இத்திகாஃபுடைய நன்மை கிடைச்சிடும். முதலாவதாக கட்டாய இத்திகாஃப் என்பது விளங்கணும். நம்ம நேர்ச்சை செய்கிறது. எப்படி என்னுடைய இந்த காரியம் நிறைவேறிச்சு அப்படின்னு சொன்னா, என் குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை எனக்கு சரியாயிருச்சு அப்படின்னு சொன்னா நான் இத்திகாஃப் இருப்பேன். ஒரு நாள் இத்திகாஃப் என்பது ஒரு இரவு ஒரு பகல், ஒரு இரவு ஒரு பகல் நான் இத்திகாஃப் இருப்பேன் என்று நேர்ச்சி வைக்கிறாங்க பாருங்க. இது கட்டாய இத்திகாஃப். நிச்சயமாக இது வச்சே ஆகணும் சட்ட ரீதியாக. இரண்டாவது, ரமலானுடைய காலங்களிலே சுன்னத்தே முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுன்னத் ஒண்ணு இருக்குது, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி சுன்னத் இருக்குது. தாடி வைக்கிறது சுன்னத்து, மீசையை கத்தரிப்பது சுன்னத்து, கத்ரா செய்யறது சுன்னத்து, இப்படி நிறைய சுன்னத்துகள் இருக்கின்றது. ஆனால் சில சுன்னத்துகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தே முஅக்கதா, கட்டாயமிட்டு சொல்லி இருக்கின்றார்கள். அதுதான் இந்த ரமலானுடைய காலங்களில் கடைசி 10 இருக்கக்கூடிய சுன்னத்தே முஅக்கதா, இத்திகாஃப், கட்டாய இத்திகாஃப். இந்த கடைசியா சொன்ன பாருங்க, இத்திகாஃப் எப்ப வேண்டுமானா நீங்க நியத்தை வச்சுட்டு பள்ளி வாசலுக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு நோன்பு தேவையில்லை, துவா மட்டும் இருந்தா போதும், நியத்து இருந்தா போதும். ஆனால் முதல்ல சொல்லப்பட்ட கட்டாய இத்திகாஃப், நேர்ச்சி செஞ்சு வைக்கக்கூடிய இத்திகாஃப் இருக்கும். இந்த ரமலானுடைய காலங்களிலே இறுதி 10 இருக்கக்கூடிய இத்திகாஃப் இருக்கும். நோன்பு கட்டாயம், நோன்பு கட்டாயம். நோன்பு இருந்துதான் இந்த 2 இத்திகாஃப் என்ன செய்ய முடியும், வைக்க முடியும். அதிலும் குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ரமலானுடைய காலங்களிலே இறுதி 10 தொடர்படியாக இத்திகாஃப் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஏன் நம்ம பார்க்கணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு நாள் இத்திகாஃப் இருப்பது, ஒரு நாள் நீங்க இத்திகாஃப் இருக்கிறீங்கன்னு வைங்க, ஒரு நாள் இத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுடைய நன்மை என்ன அப்படின்னு சொன்னா, 3 ஹந்தக்குடைய தொலைதூரத்தினுடைய நன்மையை அல்லாஹ் ஒரு நாள் இருக்கக்கூடிய என்ன இத்திகாஃபிற்கு கொடுக்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். நிறைய ஹதீஸ்கள் வருகின்றது. 3 ஹந்தக்குன்னா என்ன, தொலைதூரம்டா என்ன? பெருமக்களை, வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே எவ்வளவு தொலைதூரம் கோடான கோடி படைப்புகள் இருக்கின்றதோ அனைத்தையும் விட, அதை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நாள் இத்திகாஃபிற்கு நன்மையை கொடுக்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், பள்ளியினுடைய தொடர்பிலே இத்திகாஃப் இருக்கக்கூடியவர் எவ்வளவுதான் பாவம் செய்யக்கூடியவராக இருந்தாலும், எண்ணம் கொண்டாலும், வெளியினுடைய புழக்கம் குறைவாக இருப்பதன் காரணமாக பாவத்தை விட்டும் அவர் தடுக்கப்படுகின்றார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். மூன்றாவதாக சொல்லுவார்கள், வெளியில் அவர் இருக்கும் பொழுது என்னென்ன நல்லமல்கள் செய்வாரோ, ஜக்காத் கொடுப்பாரு, தானம் தர்மம் செய்வாரு, ஒரு நோயாளியை விசாரிப்பாரு, ஜனாசா தொழுகையில கலந்து கொள்வாரு. ஜனாசா தொழுகையில கலந்துகிட்டா எவ்வளவு நன்மை, நோயாளியை சந்திச்சா எவ்வளவு நன்மை. இது எல்லாமே அவருக்கு என்ன, இத்திகாஃப் பள்ளியில இருந்துட்டார் அப்படின்னு சொன்னா வெளியில போறதுக்கு ஜாயிஸ் இல்லை. ஒரு ஜனாசா வருது, ஜனாசா அவர் தொழுக வேண்டிய கட்டாயம் இல்லை, அவருக்கு தொழுகை இல்லை, ஜனாசாவுடைய தொழுகை இல்லை. ஏன்? இந்த இத்திகாஃப் இருக்கக்கூடிய பள்ளியிலே அல்லாஹ்வுடைய தொடர்பு இருக்கும் பொழுது அந்த ஜனாசா வெளியிலே தொழுதால் எவ்வளவு நன்மையை அல்லாஹ் கொடுப்பானோ அந்த நன்மையை இத்திகாஃப் இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கின்றான். அதே போன்று நோயாளியை வெளியில சந்திச்சா எவ்வளவு நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பானோ அந்த நோயாளியை சந்திக்கக்கூடிய நன்மையை இந்த 10 நாட்களும் என்ன செய்யறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். பெருமக்களே, இங்க ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இத்திகாஃப், ரமலானுடைய இத்திகாஃப் என்பது 10 நாளும் இருக்கணும். சுன்னத்தே முஅக்கதா என்று சொன்னால் 10 நாள் இருக்கிறது தான் இந்த ரமலானுடைய சுன்னத்துல அடங்கும். இந்த விஷயத்தை நம்ம நல்லா விளங்கிக்கிறோம். சில நபர்கள் என்ன செய்யறோம், முடியல, நான் 9 நாள் இருக்கிறேன், நான் 8 நாள் இருக்கிறேன், இதுவெல்லாம் எதுல போய் சேரும் அப்படின்னு சொன்னா நஃபீல்ல போய் சேரும். நஃபீல். ஆனா சுன்னத் ரமலானுடைய இறுதி 10 நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடிய அந்த இத்திகாஃபினுடைய அந்த சுன்னத்தே முஅக்கதாவிலே 9 நாள், 8 நாள், 5 நாள், 3 நாள் இது கட்டுப்படாது, இதிலே சேராது என்பதாக ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் எழுதுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் நோன்பு கட்டாயம், அதே நேரத்தில் 20 நாள், அதாவது இன்றைய மகரிபில் இருந்து ரமலானுடைய பெருநாளுடைய பிறை தென்படும் வரை என்ன செய்யணும், 10 நாள் இருக்கிறாங்க பாருங்க. இதுதான்
சுன்னத்தே முஅக்கதா என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். சரி, சுன்னத்தே முஅக்கதா என்னால இருக்க முடியல, ரமலானுடைய மாதங்கள்ல நான் என்ன செய்யணும், நன்மையை அடைந்து கொள்ளணும் என்று ஆசை கொள்ளக்கூடியவர்கள் தன்னால் எவ்வளவு முடியுதோ, ஒரு நாள் முடிஞ்சு பள்ளியினுடைய நியத்துல வர்றது, 2 நாள் முடிஞ்சு 3 நாள் முடியுது, இப்படி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நியத்தை வச்சா நன்மை குறைய போறது இல்லை. இது எதுல போய் சேரும் அப்படி சொன்னா நஃபீல்ல போய் சேரும் என்பதாக ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் எழுதுகின்றார்கள். பெருமக்கள், அதே நேரத்தில் ஒரு ஊர்ல ஒரு நபராவது என்ன செய்யணும், ஏத்திகாஃப் இருந்தே ஆகணும். மார்க்க சட்டம் சொல்லுது. ஒரு நபருமே ஊர்ல ஏத்திகாஃப் இருக்கல அப்படின்னு சொன்னா அங்கு உள்ளவர்கள் ஜமாத்தார்கள் என்ன செய்யணும், ஒன்று கூட்டி ஒரு நபரையாவது தேர்ந்தெடுத்து என்ன செய்யணும், ஊருக்காக வேண்டி ஏத்திகாஃப் இருக்க வைத்தே ஆக வேண்டும் என்பதாக மார்க்க சட்டம் சொல்லுது. இப்ப எவ்வளவு வலியுறுத்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை பெருமக்களே நாம் விளங்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டு இருக்கின்றோம். அதே நேரத்தில் யாரையும் வற்புறுத்தி, இந்த சட்டத்தையும் சொன்னாங்க, யாரையும் வற்புறுத்தி என்ன செய்ய முடியாது, ஏத்திகாஃப் நீங்க இருந்தே ஆகணும், இதுதான் கட்டாயம், இது இருந்தா நன்மை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள், அவர்கள் இருந்தார்கள், குடும்பத்தை இருக்க சொன்னார்கள், இதுதான் மார்க்க சட்டம். இப்ப இதே நேரத்துல நீங்க இருந்தே ஆகணும் என்பதாக என்ன செய்ய முடியாது, யாரையும் வலியுறுத்தவும் முடியாது. அதே நேரத்துல ஊர்ல ஒரு நபரு கூட ஏத்திகாஃப் அல்லாஹ்வுடைய பள்ளியில இல்லை அப்படின்னு சொன்னா அதனுடைய குற்ற பரிகாரம் ஊரினுடைய பொதுவான எல்லா மக்களுக்கும் சாரும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் துஆ செய்வது, அவர்களுக்கு எல்லா விதத்திலும் நாம் ஒத்துழைப்பு கொடுப்பது, தொந்தரவில்லாமல் அவர்களை ஆக்குவது, அதே நேரத்தில் ஏத்திகாஃப் இருக்க நியத்து செய்தவர்கள் தனக்கு எதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்ட ரீதியாக சுட்டி காட்டினார்களோ, எங்கே செல்ல வேண்டும், பள்ளியை விட்டு வெளியே போகக்கூடாது, அத்தியாவசிய தேவை இருக்குதா, பைத்துல் ஹலா அத்தியாவசிய தேவையை தவிர என்ன செய்ய முடியாது, வெளியில போறதுக்கு மார்க்கம் என்ன செய்யல, அனுமதி கொடுக்கல. அப்போ ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களும் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்தி மக்களுக்காக வேண்டி துஆ செய்வது, அதனுடைய சட்டதிட்டங்களை புரிந்து நடப்பது. அதே நேரத்தில் ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன தேவைகளோ அந்த அத்துணை தேவைகளும் ஜமாஅத் செஞ்சு கொடுக்கிறது இல்லை, ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து செய்யணும். மார்க்க சட்டம் சொல்லுது. ஏன், அவர் ஏத்திகாஃப் இருக்கிறது ஊருக்காக வேண்டி, அப்ப அவங்களுக்குள்ள கண்ணியத்தை நாம் செஞ்சு கொடுக்கணும் என்பதையும் மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளங்கி அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். அதே நேரத்தில் பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து ஒற்றைப்படை இரவு ஆரம்பமாக இருக்கின்றது. வழக்கம் போல ஒற்றைப்படை இரவுகள்ல தஹஜ்ஜுடைய தொழுகை சரியாக 3 மணிக்கு நமது பள்ளியில நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் வாலிபர்களும் பெரியவர்களும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்து நல்லது புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.